வணக்கம். இந்தியால அடுத்து 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அடுத்த வருடம் 2027 பிப்ரவரி, மார்ச் மாதத்துல உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர். மணிப்பூர் மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவை இந்த வீடியோல நம்ம பேச போறோம். மணிப்பூர் மாநிலம் தேசம் முழுவதும் செய்தியான மாநிலம். குக்கி அண்ட் மெய்த்தி இந்த 2 சமூகங்களுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை, அது சம்பந்தமான பெரிய பூதாகரமான விஷயங்கள். இது பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. அங்க மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய முதல்வர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனாரு. குடியரசுத் தலைவரினுடைய ஆட்சி இருந்தது. தற்பொழுது பாஜகவினுடைய முதல்வர் அங்க ஆட்சியில இருக்கிறாரு. கேம்சந்த் சிங் அவர் தான் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. அந்த மாநிலத்துல இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று மணிப்பூர். இந்த மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தேதியில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா இருக்கக்கூடிய 60 இடங்கள்ல 31 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஜன்லோக் போலினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ 29 32, இந்திய அலையன்ஸ் 24 27, மற்றவர்கள் 3 4 சொல்லி இருக்கிறாங்க. போட்டி மிக கடுமையா இருக்குது. 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. என்டிஏ அதிகபட்ச சீட் பிடித்தார்கள்னா 32 அவர்களினுடைய ஆட்சி. இந்திய அலையன்ஸ் அதிகபட்சம் பிடித்தார்கள்னா 27 அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை. இங்க வந்துட்டு என்டிஏ அதிகபட்சம் பிடித்தா மட்டும்தான் அவர்களினுடைய ஆட்சி. அவர்களே மினிமம் சீட் பிடித்தார்கள்னா 29 மெஜாரிட்டியை தொடவில்லை. இங்க ஒன்று என்டிஏவுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, அல்லது தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டிஏ அண்ட் இந்திய அலையன்ஸ் 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியை களத்துல கொடுக்குறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். என்டிஏ 29 32, இந்திய அலையன்ஸ் 24 27, மற்றவர்கள் 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ் வரக்கூடிய மாதங்கள்ல எந்த பக்கம் மாறுது நகருது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.